பொதுவாக விரதம் என்றாலே சாப்பிடாமல் இருந்துதான் கடவுளை வணங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதிலும் முருகனுக்கு விரதம் இருக்கும்போது 48 நாட்கள், 21 நாட்கள், 11 நாட்கள் என்று ஒரு வேளை உணவு அருந்தாமலும் 3 வேளையும் உணவு சாப்பிடாமலும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரி உணவு சாப்பிடாமல் இருப்பது அவர்களின் விருப்பம் மற்றும் உடல்நிலையை பொறுத்தது. அது மட்டுமில்லாமல் முருகப்பெருமான் எனக்கு உடல்நிலை வருத்தி கொண்டுதான் என்னை வணங்க வேண்டும் என்று கூறவில்லை. முருகன் மட்டுமில்லை, எந்த கடவுளும் கூறவில்லை. விரதம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்ததான், உடலை வருத்தி கொள்ள வேண்டாம். சாப்பிடாமல் விரதம் இருந்தால்தான் கடவுள் அருள் புரிவார் என்று யாரும் கூறவில்லை. இப்படி சாப்பிடாமல் விரதம் இருப்பது உங்களின் உடல்நிலையை பொறுத்தது. நம்முடைய பெற்றோர்கள் எப்படி நாம் சாப்பிடாமல் இருந்தால் வருத்தப்படுவார்களோ, அதே போலத்தான் முருகப்பெருமானும் நாம் சாப்பிடாமல் விரதம் இருக்கும்போது வருத்தமடைவார். அதனால் முருகனுக்கு உண்மையான பக்தியுடன் வழிபட்டாலே அருள் புரிவார். முருகப்பெருமானை மனதார நினைத்துக் கொண்டும் நம்பிக்கையோடு வழிபட்டாலே அவர் அருள் புரிந்து விடுவார். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் யாரும் சாப்பிடாமல் விரதம் இருப்பீர்களா என்று கமெண்டில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உடலை வருத்தி கொண்டு விரதம் இருக்கும் உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.